ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆவரேஜ் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்டிடியூட் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்டிடியூடில் வந்து நமக்கு வந்து நிறையா ஈஸியான டாபிக்ஸ் வந்து எப்பவுமே வந்து இருக்கும். ஈஸி கஷ்டங்கிறத நான் வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் ஈஸி அவங்களுக்கே புரியும். போட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ஈஸியாக ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுலாம் டாபிக்ஸ். இப்போ இந்த ஆப்டிடியூட்ல இந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு ஈஸியஸ்ட் டாபிக்னு நான் வந்து சொல்லுவேன். தி ஈஸியஸ்ட் டாபிக் அப்படின்னு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இது ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக வந்து புரியும். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் போக போக நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவரேஜ் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இது வந்து நம்பர் தான் ஷார்ட் ஃபார்ம் எழுதிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே ரொம்ப ஈஸியான டாபிக். அதே மாதிரி நம்ம ரியல் லைஃப்பில் வந்து பயங்கரமாக அது வந்து நிறைய இடங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கோ ஏதோ ஒரு ஷாப்புக்கோ நீங்கள் வந்து போகிறீங்க. ஓகேவா? ஒரு ஃபேமிலியாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 பேர் சேர்ந்து போகிறீங்க, 5 மெம்பர்ஸ். ஓகே, ஸோ இந்த 5 மெம்பர் சேர்ந்து நீங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து ஹோட்டலில் போய் ஒன்றா சாப்பிட்றீங்க. எவ்வளோ ஆகுது அப்படின்னா ஒரு 1500 ஆகுது. இல்லை போய் ஒன்றா போய் ஷாப்பிங் பண்ணுறீங்க. எவ்வளோ ஆகுது அப்படின்னா 1500 ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் சராசரியாக எவ்வளோ ஆயிருக்கு, 5 பேருக்கு 1500 அப்படின்னா சும்மா சராசரியாக எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா யோசிப்போம். அதுக்கு பேர் தான் வந்து இந்த ஆவரேஜ். நம்ம வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிற டேர்முக்காக நம்ம வந்து சொன்னோம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஆவரேஜ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எனவே நம்பர் ஆஃப் வேல்யூஸ். இதில் டோட்டல் நம்பர் அப்படிங்கிறது இந்த 1500ங்கிறது டோட்டல். ஓகேவா? டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ்ங்கிறது இந்த 5 பேர். இதுதான் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப 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 பேசிக்கான ஒரு சம்மு, பேசிக்கான ஒரு ஃபார்முலா, பேசிக்கான ஒரு சம்மு. இதை ஃபவுண்டேஷனாக வச்சு நம்ம நிறைய சம்ஸ் வந்து நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து பார்ப்போம். இமீடியட்டாக அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து வரும்னு வச்சுக்கோங்க. பட் இந்த ஒரு பேசிக் ஃபார்முலா மட்டும் எப்பயுமே மறந்துடாதீங்க. ஓகே, இதை வந்து அவங்க நிறையா வந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்பர் ஆஃப் வேல்யூஸில் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 பேரோட மட்டும் கொடுத்துருவாங்க. ஓகே, 4 பேரோட என்ன அப்படிங்கிறத கேளுங்க. ஏ பி சி டி இ, ஒரு 5 பேர் மட்டும் இருக்கு இல்லையா? இதான் 5 பேர். இந்த 5 பேருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, எல்லாமே கிரிக்கெட் பிளேயர்ஸு. இந்த 5 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரன் அடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு 20 ரன் அடிக்கிறாரு, இவர் வந்து ஒரு 30 ரன் அடிக்கிறாரு, இவர் வந்து ஒரு 40 ரன் அடிக்கிறாரு, இவர் வந்து ஒரு 80 ரன் அடிக்கிறாரு. இப்படி கொடுத்துருவாங்க. ஈயோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மற்ற ரெண்டையும் கொடுத்துருவாங்க. என்னது இந்த ஆவரேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ இது நமக்கு நேச்சுரலாகவே நமக்கு வந்து தெரியும் 5 பேர் அப்படிங்கிறது. ஸோ அதில் ஆவரேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு 100 ரன் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 100 பேர். ஸோ இப்போ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டி பை என். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏங்கிறது ஆவரேஜை குறிக்கிறது, டிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸை குறிக்குது, என்னங்கிறது நம்பர் ஆஃப் வேல்யூஸை குறிக்குது. ஓகேவா? ஸோ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏங்கிறது ஆவரேஜ், டிங்கிறது டோட்டல், என்னங்கிறது நம்பர் ஆஃப் வேல்யூஸ். இது வந்து முழுக்க நம்ம கொடுக்குற ஒரு டேர்ம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? நம்ம வந்து பேசிக்கலி நம்ம வந்து இப்போ நீங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட்ஸுக்கு படிக்கலாம், ஒரு குவான்ஸுக்கு படிக்கலாம், ஒரு பேங்க் எக்ஸாமு, இல்லை ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இப்போ இதுக்குனாலும் படிக்கனாலும் சரி, நமக்கு இந்த அளவுக்கு டெப்த்தாக போக தேவையில்லை. நமக்கு வந்து கான்செப்ட் தான் வந்து முக்கியம். நான் சொல்கிறது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கும் ரொம்ப இன்டெப்த்தாக வந்து கேட்குற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆவரேஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 ரன் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது 5 பேர் வந்து சராசரியாக சேர்ந்து வந்து ஒரு 100 ரன் அடிக்கிறாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் 100 ரன்னு. இதை வந்து நம்ம இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி இல்லையா? சி பிளஸ் டி பிளஸ் இ டிவைடட் பை நம்பர் ஆஃப் பீப்புள். நம்பர் ஆஃப் பீப்புள் எத்தனை, 5 பேர். ரைட்னா 5 பேர்.
அவ்வளோதான். இப்போ இந்த 100 × 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 500 இஸ் ஈக்குவல் டு ஏ என்ன 20 ப்ளஸ் பி என்ன 30 ப்ளஸ் சி என்ன 40 ப்ளஸ் டி என்ன 80. ஓகேவா, இது வந்து 80 ப்ளஸ் இ. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. என்ன வருது 50 90 170 வருது. ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு 120 150 170 ப்ளஸ் இ. இப்போ ஈயோட உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இ எவ்வளோ அடிச்சிருக்காரு அப்படின்னா 270 370 470 330 ரன் ஈ வந்து அடிச்சிருக்காரு. ஓகேவா, ஸோ இது வந்து ரொம்ப 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 உங்களுக்கு ஒரு சுலபமான ஒரு சம்மு. ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மாதிரி நம்பர் ஒரு 5 பேரோட இதை வந்து கொடுத்துருவாங்க. இதில் 5வது ஆளை கண்டுபிடி 4வது ஆளை கண்டுபிடி இப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மிச்சம் 4 இதையும் நம்ம கொடுத்துருவாங்க, ஆவரேஜிங் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கு. இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து மேக்ஸிமம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த ஒரு லெவல் தான் இந்த லெவல். இது வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இதுக்கு அடுத்த லெவலான ஒரு சம்மு. ஸோ இப்படி தான் வந்து ஆவரேஜ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டு டைப் ஆஃப் சம்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வந்து இருக்கும். இது நல்லா இருக்கு, இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் இது நல்லா இல்லை, இது நல்லா இருக்குது, ஏதாவது இருக்கும். ஸோ அதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. முக்கியமாக இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு அது தெரியும். ஓகேவா, ரைட், ஓகே. ஸோ பை.